கீதாநாதன் அவர்களின் வாய். கல்யாண மண்டபத்தில் கூட்டம் திமிறிக்கொண்டு இருந்தது. தெருவை அடைத்து ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் மிஸ்ஸஸ் மங்களா ராமநாதன். ஏய், அங்க பாரேன், எவ்வளவு பெரிய தொழிலதிபரின் மனைவி. ஆனா அந்த பந்தா எதுவும் இல்லாம சிம்பிளா காட்டன் புடவையில வந்திருக்கா பாரு. அவ நினைச்சிருந்தா நகை கடையையே சுமந்துட்டு வந்திருக்கலாமே. ஆனா பொட்டு தங்கம் இருக்குதா உடம்புல? அடடா, என்ன அடக்கம், எத்தனை எளிமை! அங்கே இருந்தவர்களின் வாய்கள் வியப்பில் சலசலத்தன. சிறிது நேரத்தில் அங்கே வந்தால் உறவுக்கார பெண்மணி ஒருத்தி. இவர்கள் அந்தஸ்தோடு நெருங்கி வர முடியாத ஏழை என்பது தோற்றத்திலேயே தெரிந்தது. இதென்னடி கன்றாவி, அபிஷேகத்துக்கு தயாரா நிற்கிற தைல நாச்சியார் போல வந்திருக்காளே. கழுத்தும் காதும் மூலியா, அச்சு பிச்சுன்னு ஒரு புடவையை எடுத்து சுத்திக்கிட்டு, ச்சே, கல்யாணத்துக்கு வர்ற மாதிரியா வந்திருக்கா? தரித்திரம். அதே வாய்கள்.